இந்த பெயிண்டிங்க்கு நம்ம 3 வாட்டர் கலர் டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணுறோம். ஃபர்ஸ்ட்டு வந்து வெட் ஆன் வெட் டெக்னிக், அப்புறம் வெட் ஆன் ட்ரை டெக்னிக், அதுக்கப்புறம் ட்ரை ப்ரஷ் டெக்னிக். இந்த 3 டெக்னிக்கை யூஸ் பண்ணி எப்படி பெயிண்டிங் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு ஃபர்ஸ்ட்டு வந்து நம்ம பென்சில் ஸ்கெட்ச் பண்ணுறோம். இது ஒரு ஈஸியான லேண்ட்ஸ்கேப் பெயிண்டிங். இதில் வந்து பென்சில் ஸ்கெட்ச் பண்ணி டீட்டெயிலாக வரைகிறதுக்கு எதுவுமே கிடையாதுங்க. ஜஸ்ட்டு எது லேண்டு, எங்கெல்லாம் ட்ரீஸ் வரும் அப்படின்னு நான் வந்து பேப்பரை டிவைட் பண்ணி வச்சுருக்கேன், அவ்வளோதான். மற்றதெல்லாம் நம்ம வந்து பெயிண்ட்டை வச்சே தான் எல்லாத்தையும் க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம பேப்பரை வெட் பண்ணுறோம். இங்கே வந்து நம்ம சம்மர் ஸ்கை எப்படி இருக்குமோ அது மாதிரி நம்ம ஸ்கையை க்ரியேட் பண்ண போகிறோம். இந்த க்ளவுட்ஸ் வந்து சாஃப்டான க்ளவுட்ஸ் மாதிரி நம்ம க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ க்ளவுட்ஸ் ஒயிட்டாக இருக்கிறனால நம்ம வந்து அதுக்கு எதுவுமே பெயிண்ட் அப்ளை பண்ண வேண்டியதில்லை. ஜஸ்ட் கொஞ்சம் கொஞ்சம் இடம் விட்டு நம்ம ஸ்கைக்கு மட்டும் ப்ளூ கொடுத்துட்டா போதும். அது வந்து ஆட்டோமேட்டிக்காக சம்மர் ஸ்கை நமக்கு வந்துடும். பெயிண்டிங் பண்ணும்போது கண்டிப்பாக ஒரு மாஸ்டர் பீஸாக தான் இருக்கணும்னு கிடையாதுங்க. அந்த பெயிண்டிங் ப்ராசஸ் பண்ணுறோம் இல்லையா, நம்ம கலர்ஸை மிக்ஸ் பண்ணுறோம், அந்த கலர்ஸ் கூட விளையாடுறோம். ஸோ அந்த ப்ராசஸே வந்து நம்மளோட ஸ்ட்ரெஸ் லெவலை பயங்கரமாக குறைக்குங்க. நம்ம தேவையில்லாமல் மெடிகேஷன்ஸ் எடுத்துகிட்டு இருக்கோம் ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கிறதுக்கு. ஸோ அதுக்கு பதிலாக டெய்லி ஒரு 15 மினிட்ஸ் இல்லை ஒரு 30 மினிட்ஸ் உட்காந்து இந்த மாதிரி பெயிண்டிங் பண்ணும்போது நம்மளோட ஸ்ட்ரெஸ் லெவல் வந்து பயங்கரமாக கம்மியாகுங்க. பெயிண்டிங்கிறது குழந்தைங்க தான் பண்ணணும், ஆர்டிஸ்ட் தான் பண்ணணும் அப்படின்னு கிடையாதுங்க. நம்மள மாதிரி அடல்ட்ஸும் பெயிண்டிங் பண்ணலாம். நம்ம ஃப்ரீக்வெண்ட்டாக பெயிண்ட் பண்ணும்போது நம்மளோட பர்செப்ஷன் வந்து ரொம்பவே இம்ப்ரூவ் ஆகுங்க. அதாவது நம்ம எந்த ஒரு விஷயத்தையும் ரொம்ப கவனமாக ரொம்ப உன்னிப்பாக பார்க்க ஆரம்பிப்போம். ஸோ இதனால் நம்ம லைஃப்பில் நம்ம ஒர்க்கில் நிறைய சேஞ்சஸ், நிறைய இம்ப்ரூவ்மெண்ட் பார்க்கலாம். சரிங்க, நம்ம பெயிண்டிங்க்கு திரும்ப போகலாம். அடுத்து வந்து நான் வந்து ஒரு க்ரீனான பசுமையான ஒரு லேண்ட் வரைகிறோம். இதுக்கு வந்து எல்லோ அண்ட் க்ரீன் மிக்ஸ் பண்ணி இந்த லேண்ட் வரைகிறேன். ஒரே ஸ்ட்ரோக்கில் அப்படியே அதை இழுத்து அந்த லேண்டை வரைஞ்சி முடிச்சிடுறோம், அவ்வளோதான். ஸோ இது வந்து ரொம்ப பிளெயினாக இருக்குது, இதுக்கு வந்து டெப்த்தே இல்லாத மாதிரி இருக்குது. ஸோ அதனால் நான் வந்து ஆலிவ் க்ரீன் யூஸ் பண்ணி அதுக்கு கொஞ்சம் டெப்த்தை க்ரியேட் பண்ணுறேன். நம்ம அப்ளை பண்ண க்ரீன் மேலே கொஞ்சமாக ப்ரௌன் ஆட் பண்ணோன்னா நல்ல டார்க்கான க்ரீன் கிடைக்கும். ஸோ ஃபஸ்ட்டு நான் எல்லோ அண்ட் லைட் க்ரீன் மிக்ஸ் பண்ணி அதை அப்ளை பண்ணேன். நெக்ஸ்ட் வந்து ஆலிவ் க்ரீன் யூஸ் பண்ணி அங்கே அப்ளை பண்ணிட்டேன். திரும்ப கொஞ்சம் ப்ரௌன் எடுத்து அந்த இடத்துல அப்ளை பண்ணோடனே நல்ல டெப்த்து கிடைக்கிது பாருங்கள். நிஜமாவே புல்வெளி மாதிரியே அந்த லுக் இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ட்ரீ பெயிண்ட் பண்ணுறோம். ஏற்கனவே வந்து ட்ரீ எப்படி பெயிண்ட் பண்ணுறது அப்படின்னு நம்ம ஆல்ரெடி 2 வீடியோஸில் பார்த்துட்டோம். ஸோ இங்கேயும் அதே மாதிரி தான். ஃபஸ்ட்டு நம்ம எல்லோ அப்ளை பண்ணுறோம். நம்ம பேலட்டில் இருக்கிற க்ரீனே யூஸ் பண்ணுறோம். ப்ளஸ் டார்க்காக காமிக்கிற இடத்துல வந்து நல்லா டார்க் ப்ளூவை யூஸ் பண்ணி அந்த இடம் டார்க்காக இருக்குது அப்படின்னு காமிக்கிறோம். ஸோ சன்லைட் படுற இடம்லாம் வந்து எல்லோ அண்ட் லைட் க்ரீன் கலர் இருக்கிற மாதிரியும், சன்லைட் படாத இடம் வந்து ரொம்ப டார்க்காக காமிக்கிறதுக்காக டார்க் ப்ளூ யூஸ் பண்ணி ஷேடோவை காமிக்கிறோம். இங்கே என்னென்னா நம்ம என்ன கான்செப்ட் எடுத்து பண்ணுறோன்னா, இங்கே ஒரு ட்ரீ இல்லை, நிறைய ட்ரீஸ் வந்து பக்கத்தில் பக்கத்தில் நெருக்கமாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம எடுத்துட்டு நம்ம இங்கே பெயிண்ட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இதுக்கு வந்து நம்ம கடைசியில் அந்த ட்ரீ ட்ரங்க்கை ஆட் பண்ணும்போது நமக்கு தெரிஞ்சிடும், ஓ இங்கே நிறையா ட்ரீஸ் இருக்குது அதனால தான் இப்படி பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது நம்ம ஐடென்டிஃபை பண்ணிடுவோம். ஸோ முதல்ல நம்ம ஃபார்ம் பண்ணியிருக்கோம் மைண்டில், அதாவது இங்கே நிறையா ட்ரீஸ் இருக்க போதுங்கிறனால நான் நிறைய அந்த ட்ரீஸ் வந்து குரூப்பாக வரைஞ்சிருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து ரொம்ப தூரத்தில் கிளஸ்டர் ஆஃப் ட்ரீஸ் இருக்குது அப்படிங்கிறத காமிக்கிறதுக்காக ரொம்ப குட்டியாக நம்ம வந்து க்ரீன் கலரும் கொஞ்சம் டார்க் ப்ளூவும் சேர்த்து அப்ளை பண்ணிகிட்ருக்கோம். நெக்ஸ்ட்டு நம்ம இந்த இடத்த சுற்றி லேக் இருக்கிற மாதிரி நம்ம வரைய போகிறோம். அதுக்கு வந்து நம்ம ட்ரை ப்ரஷ் டெக்னிக் யூஸ் பண்ணுறோம். இந்த ட்ரை ப்ரஷ் டெக்னிக்கு ஃபஸ்ட்டு வந்து நம்ம ப்ரஷ்ஷை ரெடி பண்ணோம். அது என்ன பண்ணோன்னா, இப்போ நம்ம ப்ரஷ்ஷு வெட்டாக இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து ஒரு துணிலேயோ ஒரு டிஷ்யூலேயோ நல்லா வைப் பண்ணி அதை டேம்ப் ப்ரஷ்ஷாக எடுத்துக்கணும்.
அப்புறம் நம்ம பிக்மெண்ட்டை ரெடி பண்ணி வச்சுக்கணும். இங்கே வந்து நான் ப்ளூவும் கொஞ்சம் பெயின்ஸ் கிரேவும் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். தண்ணியாக இருக்கக்கூடாது பிக்மெண்ட்டை. கொஞ்சம் எப்படி இருக்கணும்னா திக்கான கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். ஸோ நம்ம ப்ரஷில் அந்த பெயிண்ட்டை எடுத்துட்டு நம்ம டைரெக்டாக போய் நம்ம பெயிண்டிங்கில் அப்ளை பண்ணாமல் ஃபஸ்ட்டு ஒரு ரஃப் பேப்பரில் நம்ம அப்ளை பண்ணி பார்க்கணும். நம்ம அப்ளை பண்ணுற பிக்மெண்ட் வந்து கண்டினியூஸாக இருக்கக்கூடாது. அதாவது ஆர்டினரியாக நம்ம பெயிண்ட் பண்ணும்போது ஸ்ட்ரோக்ஸ் எப்படி இருக்குமோ அது மாதிரி இல்லாமல் கொஞ்சம் திட்டு திட்டாக வரணும். அந்த பிக்மெண்ட் இருக்கணும், கொஞ்சம் இடம் ஒயிட்டாக இருக்கணும். அந்த மாதிரி திட்டு திட்டாக வர்றது தான் ட்ரை ப்ரஷ் டெக்னிக். ஸோ அது மாதிரி இப்போது பேப்பரில் ட்ரை பண்ணி பார்த்தாச்சு. ஸோ நம்ம இப்போ ப்ரஷ் வந்து ரெடியாக இருக்குது ட்ரை ப்ரஷ் டெக்னிக்கு. இப்போ நம்ம பெயிண்டிங்குள்ளே போய் நம்ம அந்த டெக்னிக்கை யூஸ் பண்ணி தண்ணியை வரைகிறோம். ஸோ இந்த தண்ணி வந்து எப்போ இந்த மாதிரி ட்ரை ப்ரஷ் டெக்னிக் யூஸ் பண்ணி இந்த தண்ணியை பெயிண்ட் பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எப்போல்லாம் லைட் வந்து தண்ணியில் பட்டு ஷைனிங்காக இருக்குதோ அந்த சுச்சுவேஷன்ல எல்லாம் வந்து இந்த ட்ரை ப்ரஷ் டெக்னிக் யூஸ் பண்ணலாம். ஸோ நீங்கள் பகலில் பார்த்தீங்கன்னாவே எந்த ஒரு லேக்கோ இல்லை பாண்டோ அந்த தண்ணி வந்து என்ன ஆகும்னா லைட் பட்டு அப்படியே ஷைனிங்காக மின்ற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷனில் வந்து பெயிண்ட் பண்ணும்போது ட்ரை ப்ரஷ் டெக்னிக் யூஸ் பண்ணுறோம். அடுத்து இன்னொரு பாயிண்ட் என்னன்னா, வியூவர் பக்கத்தில் இருக்கிற அந்த தண்ணி வந்து நல்ல டார்க் ப்ளூவாகவும் அதே வந்து டிஸ்டன்ட்ல இருக்கிற தண்ணி வந்து லைட் ப்ளூவாகவும் நம்ம இங்கே பெயிண்ட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு நம்ம ட்ரீயோட ட்ரங்க் ஆட் பண்ணுறோம். இது பார்த்திங்கன்னா அங்கங்கே நம்ம வந்து ட்ரீ மாதிரி இருக்கிறதுக்காக அங்கங்கே நம்ம ஆட் பண்ணுறோம். ஜஸ்ட்டு ஒரு ஸ்ட்ரோக் தான், ரொம்ப டீட்டெயில்டாக க்ளோஸாக பிடிச்சி நம்ம பென்சில் பிடிச்சி எழுதுகிற மாதிரிலாம் பண்ண வேண்டியதில்லை. ஜஸ்ட்டு ஒரு ஸ்ட்ரோக் 2 ஸ்ட்ரோக் அப்படி கொடுத்துட்டு விட்டுறலாம். நெக்ஸ்ட்டு வந்து மரத்துக்கு கீழே வந்து ஷேடோ இருக்கும் இல்லையா? ஸோ நிறைய கிளஸ்டர் ஆஃப் ட்ரீஸ் இருக்குது. ஸோ அதுக்கு கீழே வந்து கண்டிப்பாக ஷேடோ இருக்கும். ஸோ அதுக்காக அங்கே கொஞ்சம் டார்க் க்ரீன் டார்க் ப்ளூ மிக்ஸ் பண்ணி அங்கே கலர் அப்ளை பண்ணுறோம். அவ்வளோதாங்க இந்த பெயிண்டிங். இது ரொம்ப சிம்பிள். யார் வேணாலும் இந்த பெயிண்டிங் பண்ணலாம். இதுக்கு எந்த ஒரு ட்ராயிங் ஸ்கில்லும் தேவையில்லை. சரிங்க, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா தம்ஸ் அப் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.